ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இன்டகிரேஷனா என்ன, இன்டகிரேஷன் ஏன் தேவை, இன்டகிரேஷன் ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். ஸோ சிம்பிளாக இன்டகிரேஷன் பற்றி சொல்லப்போனால் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ரெண்டு சிஸ்டம் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற கான்செப்ட் தான் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டகிரேஷனில் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு சிஸ்டம் இருக்குது, எந்த சிஸ்டத்துலேருந்து எந்த சிஸ்டத்துக்கு ரிக்வஸ்ட் போகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவுட் பவுண்ட் இன்டகிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ்ஃபோர்ஸில் இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் அல்லது வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு அல்லது ஒரு அப்ளிகேஷனுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புனீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அவுட் பவுண்ட். சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருந்து வெளியே போச்சுது, ரிக்வஸ்ட் வெளியே போச்சுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அவுட் பவுண்ட். அது எதுக்காக வெளியே போகும்? தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்காக இருக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தில் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணுறதாக இருக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டியில் இருக்கிற ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து வெளியே ஒரு ரிக்வஸ்ட் போச்சுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அவுட் பவுண்ட். அதே மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு வெளியே இருந்து தட் இஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்துலேருந்து சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் உள்ளே வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்பவுண்ட் இன்டகிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் சேல்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர் ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணணும்னு நினைக்குது, அல்லது சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு உள்ள ஒரு கஸ்டமர் ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்குது. அப்போ தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்பவுண்ட் இன்டகிரேஷன். ஸோ இப்படி ரெண்டு டைப் ஆஃப் இன்டகிரேஷன் டைரக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட் பவுண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேசினது தான். இப்போ இது பிக்சராக உங்களுக்கு காட்டியிருக்கு. சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து ரிக்வஸ்ட் எங்கே போகுது? வெளியே போகுது. வெளியே எங்கே போகுது? நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நம்ம எடுக்க போகிறது ஸ்ட்ரைப் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம். ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வே மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது. ஏன்னா சேல்ஸ் ஃபோர்ஸில் பேமெண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, யூ நீட் எ பேமெண்ட் கேட்வே. ஸோ ஸ்ட்ரைப்பை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். த்ரூ அவுட் த இன்டகிரேஷன் நம்ம ஸ்ட்ரைப்பை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அப்போது சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் எங்கே போகுது? ஸ்ட்ரைப்புக்கு போகுது. ஸ்ட்ரைப் என்ன பண்ணுது? ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. சரி, இந்த ரிக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறத இந்த சினாரியை வச்சு நம்ம பார்க்கலாம். ஏபிசி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு. அவங்களோட பிஸ்னஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ளோஸ் பண்ணி முடித்த உடனே கஸ்டமர் என்ன பண்ணணும்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பேமெண்ட் பண்ணணும். ஓகே, அந்த பேமெண்ட்டுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க? ஸ்ட்ரைப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேல்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கணும்? ஸ்ட்ரைப்பில் இருக்கணும். ஸோ அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை காண்டாக்ட் ரெக்கார்டில் சேல்ஸ் ஃபோர்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா காண்டாக்ட் ரெக்கார்டை சேல்ஸ் ஃபோர்ஸில் க்ரியேட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைப்லையும் போய் அந்த கஸ்டமர் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க இதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சேல்ஸ் ஃபோர்ஸில் நான் ஒரு காண்டாக்ட் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்ட்ரைப்பில் கஸ்டமர் ரெக்கார்டு க்ரியேட் ஆகணும். சேல்ஸ் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம், ஸ்ட்ரைப் டிஃப்ரெண்ட் சிஸ்டம். அப்போ இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? இன்டகிரேஷன் தேவை. இப்போது ரிக்வஸ்ட் எங்கேருந்து எங்கே போகுது? சேல்ஸ் ஃபோர்ஸில் காண்டாக்ட் கிரியேட் பண்ண உடனே சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு ரிக்வஸ்ட்டை யாருக்கு அனுப்புது? ஸ்ட்ரைப்புக்கு அனுப்பி கஸ்டமரை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து வெளியே இந்த ரிக்வஸ்ட் போகிறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம்? அவுட் பவுண்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீ இம்ப்ளிமெண்டட் ஆர்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்டகிரேஷன் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அதை ஷோகேஸ் பண்ணுறேன். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இதை ஹேண்ட்ஸ் ஆனாவே நம்ம என்ன பண்ணலாம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நவ் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ஹேண்ட்ஸ் ஆன் ஹவு த சிஸ்டம் இன்டகிரேட்டட் வித் ஈச் அதர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ரௌசரில் ரெண்டு டேப் இருக்குது. ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ், இன்னொரு டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைப். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ட்ரைப்போட டேஷ்போர்ட். ஃபஸ்ட்டு டேப்பில் இருக்கிறது சேல்ஸ் ஃபோர்ஸ். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸில் நான் ஒரு காண்டாக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். வி ஆர் கோயிங் டு சி அவுட் பவுண்ட் இன்டகிரேஷன். அப்போ சேல்ஸ் ஃபோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு காண்டாக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்டோட லாஸ்ட் நேம் ஏஜேஎஸ்டி சேல்ஸ் ஃபோர்ஸ் கஸ்டமர்
அப்படின்னு ஒரு காண்டாக்ட் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு இமெயில் கொடுத்துக்கணும். ஸோ ஒரு இமெயிலை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த காண்டாக்ட்டுக்கு ஒரு இமெயிலும் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவை கொடுத்த உடனே இன்டகிரேஷன் மூலமாக, அவுட்பவுண்ட் இன்டகிரேஷன் மூலமாக சேல்ஸ்ஃபோர்ஸ் இந்த ஒரு ரிக்வஸ்ட் எங்கே போகும்? ஸ்ட்ரைப்புக்கு போகும். ஆல்ரெடி நான் அதை செட்டப் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைப் என்ன பண்ணும்? இந்த ஏஜேஎஸ்டி எஸ்எஃப் கஸ்டமருங்கிற ரெக்கார்டை ஸ்ட்ரைப்பில் க்ரியேட் பண்ணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ சேவை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ காண்டாக்ட் ரெக்கார்டு என்ன ஆயிடுச்சு? எனக்கு சேல்ஸ்ஃபோர்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அவுட்பவுண்ட் இன்டகிரேஷன் நடந்து இந்த கஸ்டமர் ரெக்கார்டு எங்கே க்ரியேட் ஆகிருக்கணும்? இங்கே க்ரியேட் ஆகிருக்கணும். க்ரியேட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரைப்போட விண்டோவை, டேஷ்போர்டை ரிஃப்ரெஷ் பண்ணி சேல்ஸ்ஃபோர்ஸில் க்ரியேட் பண்ண காண்டாக்ட் ரெக்கார்ட் அவுட்பவுண்ட் இன்டகிரேஷன் மூலமாக ஸ்ட்ரைப்புக்கு வந்து ஸ்ட்ரைப்பில் க்ரியேட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் இட் லோட். இந்த டேஷ்போர்ட் லோட் ஆகட்டும். ஸோ டேஷ்போர்ட் லோட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன். ஸோ பாருங்கள், ஏஜேஎஸ்டிஎஸ்எஃப் கஸ்டமர்னு ஒரு புது ரெக்கார்டு கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 3 ரெக்கார்டு தான் இருந்தது. இப்போ 4வது ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு. ஏஜேஎஸ்டிஎஸ்எஃப் கஸ்டமர் நம்ம அங்கே கொடுத்த நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸில் கொடுத்த அதே இமெயில் ஐடி இங்கே வந்துடுச்சு. ஸோ என்ன நடந்துடுச்சு? சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரு கஸ்டமர் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறீங்க, தட் இஸ் ஒரு காண்டாக்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணீங்க. அவுட்பவுண்ட் இன்டகிரேஷன் மூலமாக ஸ்ட்ரைப்புக்கு ரிக்வஸ்ட் போச்சுது. ஸ்ட்ரைப் என்ன பண்ணிடுச்சு? அந்த கஸ்டமர் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி அது க்ரியேட் ஆன ரெஸ்பான்ஸை யாருக்கு அனுப்பிடுச்சு? சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அனுப்பிடுச்சு. சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அனுப்புனதுனால சேல்ஸ்ஃபோர்ஸில் நான் ஒரு ஃபீல்டு வச்சுருக்கேன், ஸ்ட்ரைப் ஐடி. ஸோ அங்கே உள்ள கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த ஐடி எங்கே அப்டேட் ஆகிடுச்சு? ரெஸ்பான்ஸாக சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் அதை என்ன பண்ணிடுச்சு? இந்த ரெக்கார்டில் அப்டேட் பண்ணி வந்துடுச்சு. ஸோ நம்ம ஒரு எண்ட் டு எண்ட் இன்டகிரேஷன், அவுட்பவுண்ட் இன்டகிரேஷனோட டெமோவை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். சேல்ஸ்ஃபோர்ஸ்லேருந்து ரிக்வஸ்ட் வெளியே போகுது, ஸ்ட்ரைப் அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸை வெளியே ரிட்டர்ன் சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அனுப்பிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இன்பவுண்ட் இன்டகிரேஷன். அப்போது சேல்ஸ்ஃபோர்ஸுக்கு ரிக்வஸ்ட் வந்துச்சு, தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்துலேருந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம்? இன்பவுண்ட் இன்டகிரேஷன் சொல்கிறோம். அந்த இன்பவுண்ட் ரிக்வஸ்ட்டை சேல்ஸ்ஃபோர்ஸ் ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும்? திருப்பி தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்துக்கு வெளியே அனுப்பும். ஸோ இந்த இன்பவுண்ட் இன்டகிரேஷனை டெமோ பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸிங். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸில் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்ணிட்டாங்க, லைன் ஐட்டம்ஸ் பை பண்ணிட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏபிசி இண்டஸ்ட்ரீஸோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோஸ் ஆன உடனே ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு பேமெண்ட் லிங்க் அனுப்பிடுவோம். அவங்க அந்த பேமெண்ட்டை ஸ்ட்ரைப்பில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைப் தான் பேமெண்ட் கேட்வே, ரைட்? ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கம்ப்ளீட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும்? ஸ்ட்ரைப்பில் இருக்கும். அப்போ பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே ஏபிசி இண்டஸ்ட்ரி என்ன ஆட்டோமேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைப் ஷுட் சென்ட் எ ரிக்வஸ்ட் டு சேல்ஸ்ஃபோர்ஸ். சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சேல்ஸ்ஃபோர்ஸுக்கு அனுப்புது. சேல்ஸ்ஃபோர்ஸ் அதை அப்டேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுது? பேக் அனுப்புது. அப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் வருது. எங்கேருந்து? ஸ்ட்ரைப்ட இருந்து வருது. என்ன ரிக்வஸ்ட்? ப்ளீஸ் அப்டேட் திஸ் கஸ்டமர் ரெக்கார்ட் வித் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வருது. அதை சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? ப்ராசஸ் பண்ணுது. இட்ஸ் அ இன்பவுண்ட் இன்டகிரேஷன். ஓகேங்களா? சரி, இது எப்படி ஹேண்ட்ஸ் ஆனாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். லெட் மீ குவிக்லி கோ டு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பேமெண்ட் லிங்க் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸிங்கை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண போகிறேன். பேமெண்ட் லிங்க் க்ரியேஷன்லாம் நான் உங்களுக்கு காட்டல, நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ க்ளோஸ்ட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அசோசியேட்டட் வித் ஏஜேஎஸ்டி இந்த பேமெண்ட் லிங்க்கை நீங்கள் இந்த ரெக்கார்டில் பார்க்க முடியும். இதுதான் இந்த பேமெண்ட் லிங்க். ஸோ அப்போ ஒரு ஏஜேஎஸ்டி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கஸ்டமர் என்ன பண்ணணும்? இந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணணும். எங்கே போய் ப்ராசஸ் பண்ணணும்? ஸ்ட்ரைப்பில் போய் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு? இதை ப்ராசஸ் பண்ண போகிறாரு. ஸோ லெட் மீ ட்ரை டு ஓப்பன் ஏ நியூ டேப். ஸோ நியூ டேப்பில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறேன். தட் இஸ் நான் இப்போது ஸ்ட்ரைப் மூலமாக பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் தேவை. அந்த லிங்க்கை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அந்த என்னோடய அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டுது, பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது கேட்குது. ஸோ நான் இப்போ டம்மி கார்டு கொடுக்க போகிறேன். இந்த கார்டை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, அதில் காசும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ டம்மி கார்டு. ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சாரி இமெயில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்டோட நம்பர் கொடுத்துக்கிறேன், டம்மி நம்பர்.
இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் ஃபியூச்சர் டேட் செட் பண்ணணும். நான் செட் பண்ணிக்கிறேன். சிவிவி 123 கொடுக்குறேன். இட்ஸ் அ டம்மி டேட்டா. அகைன் கார்டு ஹோல்டரோட நேம் ஏஜேஸ்டின்னு கொடுக்குறேன். இப்போ நான் பேன்னு கொடுத்த உடனே இந்த பேமெண்ட்டை யார் ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஸ்ட்ரைப் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் ஸ்டேட்டஸை எங்கே அனுப்பணும்? சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அதை அனுப்பணும். சேல்ஸ்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட்டடுங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. இது செக் ஆகலை, பிகாஸ் பேமெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஒன்ஸ் நான் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த செக் பாக்ஸ் ஸ்ட்ரைப் இன்பவுண்ட் இன்டகிரேஷன் மூலமாக சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு இந்த ஸ்டேட்டஸ் அனுப்பும். சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அதை அப்டேட் பண்ணும். லெட் மீ கிளிக் பே. ஸோ பேமெண்ட் என்ன ஆகுது? ஸ்ட்ரைப் சைட்டில் ப்ராசஸ் ஆகுது. ஸ்ட்ரைப் சைட்டில் ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்துடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேமெண்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இப்போ இதை முடித்த உடனே ஸ்ட்ரைப் என்ன பண்ணியிருக்கோம்? இன்பவுண்ட் இன்டகிரேஷன் மூலமாக இந்த ஸ்டேட்டஸை சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அனுப்பியிருக்கும். நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த ரிக்வஸ்ட் எங்கே வந்திருக்கு? சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். சேல்ஸ்ஃபோர்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணி இந்த ரெக்கார்டில் அந்த பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸை என்ன பண்ணியிருக்கோம்? செக் பண்ணி விட்டுறோம். பிகாஸ் பேமெண்ட் கம்ப்ளீட்டட். இன்பவுண்ட் இன்டகிரேஷன் மூலமாக ஒரு ரிக்வஸ்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு வருது. சேல்ஸ்ஃபோர்ஸ் இதை ப்ராசஸ் பண்ணி இந்த ரெக்கார்டில் இந்த கஸ்டமர் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த செக் பாக்ஸை நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும் அப்படின்ட்டு டிக் பண்ணிடும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த செக் பாக்ஸ் என்ன ஆயிடுச்சு? டிக் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக இந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகலை. ஒன்ஸ் பேமெண்ட் முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட்டை நம்ம எங்கே கம்ப்ளீட் பண்ணோம்? ஸ்ட்ரைப்பில் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த செக் பாக்ஸ் டிக்காக இருக்கிறது எங்கே? சேல்ஸ்ஃபோர்ஸோட ரெக்கார்டில். எப்படி இது நடந்துச்சு? இன்பவுண்ட் இன்டகிரேஷன். ஸோ ஒன்ஸ் கஸ்டமர் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே ஸ்ட்ரைப்பில் இருந்து பேமெண்ட் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அனுப்பிடுச்சு. சேல்ஸ்ஃபோர்ஸ் அதை அப்டேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸை ஸ்ட்ரைப்புக்கு திருப்பி அனுப்பிடுச்சு. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்பவுண்ட் இன்டகிரேஷன். அப்போ இந்த வீடியோவில் டைரக்ஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங் வீடியோஸில் வி வில் பி சீயிங் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இன்டகிரேஷன். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற QR கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் லீவ் த ஃபீட்பேக். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.